ஹலோ வீவர்ஸ், மொழியோடு பேசுபவள் என்கிற வலைவழி தளத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது சங்க இலக்கியத்துல 11 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய 8 தொகை நூல்களினுடைய சிறப்புகளை குறித்து பார்த்துடலாங்க. 8 தொகை நூல்கள் மொத்தம் 8 வகைப்படும். அதுல அகநூல் 5, புறநூல் 2, அகப்புற நூல் 1. இந்த அகநூல் 5ல முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை தாங்க முதலாவது நூல். நற்றிணை நல் கூட்டல் திணை, பேர்லயே பாருங்க எவ்வளவு அழகான நூல் அப்படிங்கிறது தெரியுது. நல் கூட்டல் திணை என்ற அடைமொழியோடு இருக்கக்கூடிய ஒரு நூல் நற்றிணை தாங்க. இந்த நற்றிணைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நற்றிணை 400. இதுல 400 பாடல் இருக்கக்கூடிய காரணத்தால் நற்றிணை 400 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த நற்றிணை பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் 175 புலவர்கள். இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நூலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தூது இலக்கியத்திற்கு வாயிலாக அமைந்த முதல் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா நற்றிணை தாங்க. அதே போல இதனுடைய அடிவரையறைன்னு பார்த்தோம்னா 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்ட நடுத்தர அளவு அடிகளுடன் கூடிய பாடலோடு நட்புணர்வை மிக ஆழமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கிய நூல் தாங்க நற்றிணை. இரண்டாவது நூல் குறுந்தொகை. இந்த நூலினுடைய அழகும் பாருங்களேன். குறுந்தொகை, குறுமை கூட்டல் தொகை, குறுந்தொகை. அதாவது குறுகிய அடிவரையறையால் தொகுக்கப்பட்ட நூல், ஆதலால் இது குறுந்தொகை. அதாவது 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்ட 400 பாடல் அடங்கிய ஒரு நூல் தாங்க குறுந்தொகை. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூரிக்கோ. தொகுப்பித்தவன் பெயர் தெரியவில்லை. இந்த 400 பாடல்களையும் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை என்று பார்த்தால் 205. இதற்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். கடவுள் சிவனை மையம் கொண்டு கடவுள் வாழ்த்து எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற நூலுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த குறுந்தொகைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 380 பாடல்களுக்கு பேராசிரியருடைய உரையும் 20 பாடல்களுக்கு நச்சினாருக்கு எழுதிய உரையும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் என்பவர் இதை தொகுத்திருக்கிறாருங்க. இதுதான் இந்த குறுந்தொகைக்கான ஒரு சிறப்பு. மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் ஐங்குறுநூறுங்க. இப்படி ஒவ்வொரு நூலுமே பாருங்களேன் 8 தொகையில நூலினுடைய பெயர் அளவிலே எவ்வளவு அழகான அமைப்பை கொண்டிருக்குதுன்னு. ஐங்குறுநூறு 5 குறுகிய பாடல் எண்ணிக்கை உள்ள ஒரு நூல் தாங்க. அதாவது 5 திணை வீதம், திணைக்கு 100 பாடல்கள் வீதம், மொத்தம் 500 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு நூல் தாங்க ஐங்குறுநூறு. இருக்கிற 8 தொகை நூல்கள்ல ரொம்ப குறுகிய அடிவரையறை கொண்ட நூல் ஒண்ணு இருக்குதுன்னா அது ஐங்குறுநூறு தான். இதனுடைய சிற்றெல்லைன்னு பார்த்தோம்னா 3 அடி சிற்றெல்லை, 6 அடி பேரெல்லை கொண்டது தாங்க ஐங்குறுநூறு. எவ்வளவு குறுகிய பாடலை கொண்டிருக்குது பாருங்களேன் அடிவரையறை. இந்த பாடலை தொகுத்தவர் யார் அப்படின்னா குலத்துறை முற்றிய கூடலூர் கீழார். தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு பார்த்தா யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை. இவர் தாங்க இதை தொகுத்திருக்கிறாரு. வழக்கம் போல இதுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இந்த ஐங்குறுநூறுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா கருப்பொருள்களை அதிகமாக மையம் கொண்டு பாடப்பட்டிருக்கும். குறக்கு 10, வேலை 10, இப்படி எல்லாமே 10 பாடல்களாக அமைக்கப்பட்டிருக்கும். 5 திணைகளை பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கையும் 5 தான். 500 பாடல்களையும் 100 பாடல்கள் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா. அது போல குறிஞ்சி திணையை பாடிட கபிலர், முல்லை பாடிட பேயனார், மருதம் பாடிய ஓரம்போகியார், நெய்தல் பாடிட அம்மோகனார், பாலை பாடிட ஓதலாந்தையார், நெய்தல் அம்மோகனார். இது போல 5 திணைகளும் 5 புலவர்களால் பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். காதல் உணர்வுகளை, மனித உணர்வுகளை ஐயமின்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அக இலக்கிய நூல் தாங்க ஐங்குறுநூறு. 4ஆவதா இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்
பதிற்று பத்துங்க. இந்த நூலினுடைய சிறப்பு குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 100ங்க. இத பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 10. ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மட்டும்தாங்க கிடைச்சிருக்கு. 8, 10 மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த நூலினுடைய சிறப்பே 10 10ஆக அமைந்திருப்பதுதான். 10 சேர மன்னர்களது வாழ்க்கை வரலாறு குறித்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிற்று 10 நூலை நம்ம பார்க்கலாங்க. இதனுடைய அடிவரையறை அப்படின்னு பார்த்தோம்னா 8 அடி சிற்றெல்லையும் 57 அடி பேரெல்லையும் கொண்ட ஒரு அற்புதமான நூல் தாங்க இந்த பதிற்று 10. இன்னொரு சிறப்பு இந்த நூலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பதிற்று 10 பாடான் திணையால் பாடப்பட்டிருப்பது இந்த நூலுக்கான ஒரு சிறப்புங்க. இதுல பாடியவரும் கடவுள் வாழ்த்து பாடியவரும் பாரதம் பாடிய பெருந்தேவனாரே தான். அதே போல இது அந்தாதி தொடையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. 4வது 10 மட்டும் அந்தாதி தொடையில அமைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு கூடுதலான சிறப்பு இந்த நூலுக்கு என்ன அப்படின்னா, முதல் 10 இறுதி 10 இதுக்கு கிடைக்கலங்க. இந்த பதிற்று 10 முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர் தான் இத முதல்ல பதிப்பிச்சிருக்கிறாரு. முழுக்க முழுக்க இந்த பதிற்று 10 நூல் 10 சேர மன்னர்களது வாழ்வியல் கருத்துக்களை மிக அழகாக புலப்படுத்தும் ஒரு நூல் தாங்க பதிற்று 10. இதனை தொகுத்தவர் பெயர், தொகுப்பித்தோன் பெயர் தெரியவில்லை. 5வது இடம் பெற்றிருக்கும் நூல் பரிபாடல். பரிபாடல் அப்படின்னா இருக்கக்கூடிய 8 நூல்களிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நூல், மிகவும் வித்தியாசமான நூல் ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது பரிபாடல் தாங்க. ஏன் அப்படின்னா இந்த பரிபாடலுடைய நூல் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, பாடல் 70. ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா வெறும் 22 பாடல்கள் மட்டும்தான். இந்த பரிபாடலுக்கான சிறப்பு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது என்னன்னா பரிபாடல் பரிந்து செல்லும் பண்ணோடு இசையோடு பாடக்கூடிய ஒரு நூல் தாங்க இந்த பரிபாடல் என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூல். இது இயற்கை திறத்தையும் இயற்கை காட்சியையும் பக்தி திறத்தையும் மிக அழகாக பறைசாற்றக்கூடிய ஒரு நூல் தாங்க பரிபாடல். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல 70 பாடல்கள் இருந்தாலும் கிடைத்திருப்பது என்பதோ வெறும் 22 பாடல்கள் மட்டும்தான். இதுல பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை 13 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. மதுரையினுடைய அழகையும் காவிரியினுடைய அழகையும் மிக அழகாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது பரிபாடல் தான். அதே போல கை நீராடல் பற்றிய குறிப்பு இந்த நூல் குறிப்பிட்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. 6வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல் கலித்தொகைங்க. இந்த கலித்தொகை நூலுக்கான சிறப்பு குறித்து நம்ம சொல்லணும்னா, களி வெண்பாக்களால் ஆன 150 பாடல்களை கொண்டதுதாங்க கலித்தொகை. இதனுடைய அடிவரையறை அப்படின்னு பார்த்தோம்னா 11 அடி சிற்றெல்லையும் 80 அடி பேரெல்லையும் கொண்ட ஒரு காதல் கருத்துக்களை நாடக போக்கிலும் உரைநடை போக்கிலும் மிக அழகாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் கலித்தொகை. இந்த கலித்தொகை 5 புலவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. அதாவது குறிஞ்சி கபிலரும், முல்லை பாடல்களை நல்லுரு திறனும், மருத பாடல்களை மருதன் இளநாகனும், பாலை திணை பாடல்களை பாலை பாடிய பெருங்கடுங்கோவும், நெய்தல் திணை பாடல்களை நல்லந்துவனாரும், இப்படி 5 திணை பாடல்களை புலவர்கள் 5 புலவர்களாக பாடியிருக்கிறாங்க. இந்த கலித்தொகைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் 150 களி என்றும் முதுகளி என்றும் வேறு பெயர்களால் வழங்கப்படுகிறது. இதனை தொகுத்தவர் தொகுப்பித்தோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொகுத்தவர் நல்லந்தவனார் தொகுத்திருக்கிறாரு. அதே போல இந்த கலித்தொகையில் இருக்கக்கூடிய 150 பாடல்களுமே பெரும்பான்மை ஓரங்க நாடக போக்கில் அமைக்கப்பட்டிருக்கும். சில பாடல்கள் உரையாடல் தன்மையிலும் அமைக்கப்பட்டிருப்பது இந்த நூலுக்கான ஒரு சிறப்பாக நம்ம பார்க்க முடியும். அதே போல இந்த நூலில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மார்கழி நோன்பு குறித்தும் தமிழ் சங்கமம் குறித்தும் அதே போல ராமாயண செய்திகள் குறித்தும் கர்ணன் துரியோதனன் பற்றிய குறிப்புகளும் இந்த கலித்தொகை நூலில் இடம்பெற்றிருப்பது
இந்த நூலுக்கான ஒரு சிறப்பாக அறியப்படுகிறது. 7வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அகநானூறுங்க. இந்த அகநானூறுக்கான சிறப்பு மிக முக்கியமான சிறப்பை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆரிய சார்பற்ற திருமண நிகழ்ச்சி குறித்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான நூல் தாங்க அகநானூறு. இந்த அகநானூறுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை நானூறு. இதுலயுமே 400 பாடல் இருக்கக்கூடிய காரணத்தால் இதை நெடுந்தொகை நானூறுன்னு சொல்றோம். இதனுடைய அடிவரையறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13 அடி சிற்றெல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்ட ஒரு அழகான அக இலக்கிய நூல் தாங்க அகநானூறு. காதல் உணர்வுகளை தலைவி மீது காதல் உணர்வுகளை மிக ஆழமாக அருமையாக எடுத்துரைக்கும் அற்புதமான ஒரு நூல் தாங்க. இதனை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை உப்பூரி குடிக்கீழார் மகன் உருத்திர சன்னன். இதனை தொகுப்பித்தவன் பாண்டியன் முக்கிர பெருவழுதி ஆவான். இந்த நூலுக்கான மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா அகநானூறு மொத்தம் 3 பகுதியாக பாகுபடுத்தப்பட்டிருக்கும். அதாவது களிற்று யானை நிறை, மணிநடை பவளம், நித்தில கோவை 1 முதல் 120 பாடல்கள் களிற்று யானை நிறை என்றும் 121வது பாடலிலிருந்து 300வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடியது மணிநடை பவளம் என்றும் 301ஆம் பாடலில் இருந்து 400வது பாடல் வரைக்கும் நித்திலை கோவை என்றும் பிரிக்கப்பட்டிருப்பது இந்த நூலுக்கான ஒரு சிறப்பு. மேலும் என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னா எண் அடிப்படையில திணை பகுக்கப்பட்டிருக்கும். அதாவது 1, 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படைக்குரிய திணைகளை பாலை திணை என்றும் 4, 14, 24 என்று 4 வரிசையில் அடங்கிய திணைகளை முல்லை திணை பாடல் என்றும் 6, 16, 26 என்ற 6 வரிசை அடங்கிய அந்த பாடல் திணையை மருத திணை என்றும் 2, 8, 12, 18 என்ற அந்த வரிசை அடங்கிய எண்ணுள்ள வரிசை அடங்கியது குறிஞ்சி திணை பாடல்கள் என்றும் மிக அழகாக எண்ணிக்கை அடிப்படையில எண்கள் அடிப்படையில இதை பாகுபடுத்தி வச்சிருப்பது இந்த நூலுக்கான மற்றொரு சிறப்பாகும். 8வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் தாங்க புறநானூறு. இந்த புறநானூறு சிறப்பு குறித்து நம்ம சொல்லணும்னா இது வரலாற்று கருவூலம், வரலாற்று களஞ்சியம், வரலாற்று பெட்டகம், நந்தா விளக்கம் என்ற அடையாள பெயர்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல்ங்க. இதுலயும் 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் இதனை அழைக்கலாம். இதனை பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் 157 புலவர்கள் இதை பாடியிருக்கிறாங்க. இதனுடைய தொகுத்தவன் தொகுப்பித்தவன் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தொகுத்தவன் பெயரும் தொகுப்பித்தவன் பெயரும் தெரியவில்லை. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதனுடைய அடிவரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அடி முதல் 40 அடி வரை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தாங்க புறநானூறு. இந்த புறநானூற்றிற்கு இது வரலாற்று பெட்டகம், வரலாற்று கருவூலம், வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னா அதுக்கு அடையாளத்துக்கு 1-2 மேற்கோள் வரிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அதாவது சிறப்பான வரிகளை நான் 1-2 சொல்றேன். செல்வத்து பயனே ஈதல், அரசு யாதும் ஊரே யாவரும் கேளீர், அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் எல்லாம் இந்த புறநானூற்றிலே மிக ஆழமாக அழகாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூலுங்க. அதே போல ஒரு மன்னரும் எப்படி ஆட்சி செய்தார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கம் என்ன, பண்பாடு என்ன, போர்த்திறம் என்ன, அவர்களுடைய கொடைத்திறம் என்ன, அரசியல் அமைப்பு எப்படி ஆட்சி செய்தார்கள், இதை குறித்தெல்லாம் விளக்கமாக விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புறநானூறு என்று சொல்லக்கூடிய ஒற்றை நூலை வாசித்தாலே போதும். என்ன தமிழ் உறவுகளே, இதுவரை நாம 8 தொகை நூல்கள், அதாவது நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பட்டு, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்து 8 தொகை என்று சொல்லக்கூடிய இந்த 8 நூல்களினுடைய சிறப்புகளை குறித்து கண்டோம் அல்லவா? இதே போன்று 10 பாட்டு நூல்களுக்கான சிறப்பை அடுத்த காணொளியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெயசித்ரா. நன்றி, வணக்கம்.